கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இனியவை என்ற அனந்தி என் மணிமாறன். வணக்கம். வணக்கம் மணிமாறன், ஒருவேளை நீங்க முதல்ல சின்ன வயசுல ஒரு பேனா பயன்படுத்திருப்பீங்க இல்லையா? அந்த பேனா உங்க கையில கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க தாத்தா யூஸ் பண்ண பேனா கிடைச்சா? ஐயோ, அதோட குஷியா இருக்கும். அவங்களோட தாத்தா யூஸ் பண்ண பேனா கிடைச்சா? இதெல்லாம் ரொம்ப அதிகம். அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு தெரியாது. ஆனா பழைய பொருள் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். எதுக்கு இதை பத்தி ஆரம்பிச்சீங்க காலையிலே? இது இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நாள் தான். செரிஷ் அண்ட் ஆன்டிக் டே. அதாவது ஒரு பழைய பொருட்கள் நம்ம கையில கிடைக்கும் போது நமக்கு நார்மலாவே சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த வகையில இந்த மாதிரி தொல்பொருள் அப்படின்னு கிடைக்கும் போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கும். சோ இது கையில கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். அது என்ன பொருள் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே பல காலமாகி இது யார் பயன்படுத்தினா, இது எப்போ பயன்படுத்தினா, இன்னும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள், அதுவும் நம்ம இந்தியா மாதிரியான பாரம்பரியமிக்க நாடுகள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அவசியமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, முக்கியமா நம்ம தமிழ் பகுதியில பேசும்போது இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசுவோம். அப்ப அந்த காலத்துல இருந்த பொருட்கள் நம்ம கையில கிடைச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. சோ அதனால இன்னைக்கு இந்த நாள்ல பல விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு. இதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அவங்க யாரு என்ன அப்படிங்கறது ஒரு பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. இது ஒரு புதிய FM இனியவை என்று வித் மீ மணிமாறன் அண்ட் ஆனந்தி. ஆனந்தி, இன்னைக்கு என்ன நாள், என்ன இதுக்கான சிறப்பு அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இந்த சிறப்பான நாள் பத்தி நம்ம கூட நிறைய டிஸ்கஷன் எல்லாம் பண்ண போறாங்க இல்லையா? அதுக்காக வந்திருக்கிற கெஸ்ட் யார்? இன்னைக்கு செரிஷ் அண்ட் ஆன்டிக் டேல நம்ம கூட பேச வந்திருக்காரு ஆன்டிக் ஸ்பெஷலிஸ்ட் திரு சங்கரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் தொல்லியல் பொருள் நல்லாண்டு வாழ்த்துக்கள். சார், முதல்ல ஆன்டிக் அப்படின்னா நம்ம எதெல்லாம் அப்படி ஆன்டிக் அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம நாட்டுல ASI ரூல் படி, அதாவது தொல்லியல் சட்டப்படி 100 வருடத்துக்கு பழைய எல்லாமே நம்ம ஆன்டிக் சொல்றோம். இப்ப நம்ம கிராமத்துக்கு போனோம்னா எல்லாமே 100 வருஷத்துக்கு பழசு நிறையவே இருக்கு. அதனால முக்கியமான வரலாற்று சான்றிதழ்கள், அதாவது சோழர் கால சிலைகள், நாயகர்மார் சிலைகள், ரவிவர்மா பெயிண்ட் முடிய நம்ம முக்கியமான தொல்லியல் பொருட்கள் அப்படின்னு சொல்லி அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு தொல்லியல் சட்டம் சொல்லுது நம்மளுக்கு. அதாவது 100 வருஷத்துக்கு பழமை எல்லாமே நம்ம ASIல ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒரு சட்டம் இருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்தியாவில் அதிகமா கிடைக்கக்கூடிய அந்த ஆன்டிக் பொருட்கள் அப்படின்னாக்கா இதெல்லாம் சொல்லுங்க. இந்தியாவில் நிறைய ஆன்டிக் பொருள்னா முதல்ல நாணயங்கள் தான் முதல்ல. அதுக்கப்புறம் சிலைகள்ல செப்பு திருமணி இருக்கு, கல்லால் செய்யப்பட்டவை இருக்கு. ஏன்னா 2000 வருஷத்துக்கு நம்மளுக்கு பழமையான ஹிஸ்டரி இருக்கு நம்மளுக்கு. அதனால 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கிற பாப்புலேஷன் எல்லாமே, மக்கள் எல்லாமே சிலை பண்ணியிருக்காங்க. மண்ணுல திறக்கொட்டாதுன்னு சொல்லுவாங்க. மண் சிலை இருக்கு, சுட்ட சிலைகள் இருக்கு, அதுக்கப்புறம் கல்லுல பண்ணது இருக்கு, செம்புல பண்ணது இருக்கு, ஈயத்துல பண்ண சிலை இருக்கு. அதுதான் நிறைய கிடைக்குது. முக்கியமானதுல எதாவது சொல்லணும்னா காப்பர் பிளேட் சொல்லுவாங்க, அதாவது செப்பேடுகள் தான் நம்மளோட ஹிஸ்டரியே சொல்லுது. நம்மளோட சரித்திரத்தை எது சொல்றதுன்னா செப்பேடுகள் தான். அதுக்கப்புறம் முக்கியமான இருக்குன்னா கல்வெட்டுகள் மலையில நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோவிலையும் இருக்கு. அதுதான் முக்கியமானது. அது நிறைய கிடைக்குது நமக்கு. தொல்பொருள் அப்படிங்கிறது 2000 வருஷத்துல இருந்தே இருக்கு அப்படிங்கிற சொன்னீங்க. 2000 வருஷத்துல ஓல்டான பொருட்கள் கூட இருக்கு அப்படிங்கிற நீங்க சொன்னீங்க.